மிருகம் பிடிக்கப்பட்டது. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. யுத்தத்திற்கு எல்லோரும் கூடி வருகிறார்கள். இந்த யுத்தம் அர்மகதோன் என்னும் இடத்தில் நடைபெறுவதாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இது மெகித்தோ மலையாக இருக்கலாம் என்றும் சிலர் அர்த்தம் சொல்லுகிறார்கள். யுத்தம் நடைபெறுகிற இந்த இடத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகிறார். பரலோகத்தில் உள்ள சேனைகளும் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி கர்த்தருக்கு பின் வருகிறார்கள். யுத்தம் நடைபெறுகிற இந்த இடத்திற்கு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் கூடி வருகிறார்கள். இவர்கள் எல்லோரும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் கர்த்தருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வருகிறார்கள். இந்த யுத்தத்தில் மிருகம் பிடிக்கப்படுகிறது. சத்துரு தோற்று போகிறான். கர்த்தருக்கு விரோதமாக பூமியின் அந்தகார வல்லமைகளும் பாதாளத்தின் வல்லமைகளும் ஒன்று சேர்ந்து வருகிறார்கள். ஆனால் இவர்கள் கர்த்தருக்கு முன்பாக தோற்று போகிறார்கள். மிருகம் பிடிக்கப்படுகிறது. மிருகத்தோடு சேர்ந்து கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்படுகிறான். இவன் மிருகத்திற்கு முன்பாக அற்புதங்களை செய்து ஜனங்களை வஞ்சித்து மோசம் போக்கினவன். இவன் செய்த அற்புதங்களினால் ஜனங்கள் மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொண்டார்கள், சொரூபத்தை வணங்கினார்கள். கள்ள தீர்க்கதரிசி ஏராளமான ஜனங்களை வஞ்சித்து அவர்களை மோசம் போக்கினான். இப்போது யுத்தத்திலே மிருகம் பிடிக்கப்பட்டதோடு ஜனங்களை மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்படுகிறான். கள்ள தீர்க்கதரிசி என்பவன் வேறொரு மிருகம். கர்த்தர் மிருகத்தையும் கள்ள தீர்க்கதரிசியையும் பிடித்து இருவரையும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளிவிடுகிறார். கர்த்தரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு மிருகத்தோடும் கள்ள தீர்க்கதரிசியோடும் சேர்ந்து பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் கூடி வந்தார்கள். கர்த்தர் அவர்களையும் கொன்று போடுகிறார். கர்த்தருடைய வாயில் இருந்து புறஜாதிகளை வெட்டும்படிக்கு கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. கர்த்தர் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறார். அவருடைய வாயில் இருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. அந்த பட்டயத்தினால் கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் கொல்லப்படுகிறார்கள். செத்து போனவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைகின்றன. கர்த்தருடைய சத்துருக்களுக்கு யுத்த களத்தில் நீதியாய் தண்டனை கொடுக்கப்படுகிறது. மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்படுகிறார்கள்.